ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெண்டைக்காயும் பச்சை பயிரும் வச்சு தாங்க ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். சூப்பரான காம்பினேஷனில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாட்டி காலத்து கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. இது யாரும் நீங்கள் அதிகமாக செஞ்சுருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு பாசி பயிர் எடுத்து வடக்கல்ல போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மணம் வர வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் மட்டும் லைட்டாக மாறினா போதுங்க. இந்த பருப்பு வறுவடுற ஸ்மெல்லும் அந்த வெண்டைக்காய் நம்ம வதக்கி போடுற ஸ்மெல்லும் ரெண்டு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு மணத்தை அந்த சாம்பாருக்கு கொடுக்குங்க. அதனால் அது வறுத்து தான் போடணுங்க, வறுக்காமல் போடக்கூடாது. ஏன்னா பாசி பயிரும் நிறைய வெந்துச்சுன்னா ஒரு வளவளப்பு தன்மை வருங்க. அதனால் வறுத்துட்டோம்னா ஒரு துளி கூட வராதுங்க நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் வறுத்தாலே நம்மளுக்கு போதுங்க. அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணி இதை எடுத்து நல்லா கழுவிக்கலாங்க. பாருங்கள், இந்த வறுத்த பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்து வந்துக்கலாங்க. பாருங்கள், கழுவி எட்டு வந்துட்டு இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நம்ம பாட்டி காலத்தில் பருப்பு எது போட்டாலும் விளக்கெண்ணெய் ஊற்றாமல் செய்யவே மாட்டாங்க. நாம் வந்து இப்போதைய கடைபிடிக்கிறதே இல்லைங்க நிறைய பேர். விளக்கெண்ணெய் வந்து மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பசவுத்தன்மையை கொடுக்குங்க. மூட்டு வலி முழங்கால் வலியில் வராமல் நம்மளுக்கு தடுக்குங்க. இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு இதை நம்ம மூடி விசில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு 2 விசிலோ 3 விசிலோ, பருப்பு நிறைய போட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. கொஞ்சமாக போட்டால் ஒரு 3 விசில் வந்து மீடியம் சைஸில் வச்சு விட்டு நம்ம குழையாமல் வந்து எடுத்துக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றுறப்ப நம்மளுக்கு குழஞ்சி வந்தாலும் உதிரியாக அப்படியே இருக்குங்க பருப்பு, ரொம்ப வலுவலுன்னு ஆகாமல். நம்ம இதை விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம அது வேகறதுக்குள்ளே இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இப்படி வெட்டி அதையும் வந்து இந்த மாதிரி உள்ள 2ஆக வகுந்து மட்டும் இப்படி விட்டுக்கணுங்க. 2 ஒட்டிகிட்டு இருக்கணுங்க, தனித்தனியாக பிரியக்கூடாது. இந்த மாதிரி 2ஆக மட்டும் பிரித்து நம்ம நீளமாக பெருசாக வெட்டி 2ஆக பிரிகிற மாதிரி, கத்திரிக்காய் எப்படி நம்ம விரிச்சு விட்டா விரியுமோ அது மாதிரி இப்படி 2ஆக விரித்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா வெண்டைக்காயும் பாருங்கள் வெட்டிட்டு, நான் அருகாமனையில் தாங்க அறுப்பேன், அதனால தான் எனக்கு கத்தியில் வெட்ட வரலைங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பொழந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேங்க. பாருங்கள், வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி எட்டு வந்தாச்சுங்க பெருசு பெருசாக. நம்ம வானலி வச்சு இப்போ தேவையான அளவு இதுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காயை வெறும் வடக்கல்ல வறுக்காதீங்க, எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கங்க. நம்ம மண் வடக்கல் இருந்துச்சுன்னாத்தான் நம்ம அதில் தான் வந்து வெறும் வடக்கல்ல அந்த காலத்தில் வறுப்பாங்க. நம்ம ஈயப்பாத்திரத்தில் வந்து அந்த மாதிரி வறுக்கக்கூடாதுங்க. நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி ஈரத்தை தொடச்சிட்டாலே நம்மளுக்கு வலுவலுக்கு வராதுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வலுவலுப்போ பிசுப்போ எதுவும் இல்லாமல் உதிரியாக நல்லா வதங்கி வருது பாருங்கள். ஈரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வலுவலுக்கு வருங்க. நீங்கள் வெண்டைக்காய் வாங்கி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா, எப்போ வெண்டைக்காய் வாங்கினாலும் ஒரு தடவை சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க மற்றதெல்லாம் செஞ்சு சாப்பிட தோணும் உங்களுக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய நம்ம உணவுகள் வந்து மறக்கடிக்கப்பட்டு வந்துருச்சுங்க. நம்ம பாட்டி காலத்தில் இருந்ததெல்லாம், கிராமத்து ஸ்டைலில் இருந்ததெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் நம்ம இப்படி வதக்கி விட்டுக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகி வருது வரப்பவே ஒரு நிமிஷத்தில். எங்கேயுமே ஒரு துளியும் கூட நூல் மாதிரி ஜவ்வாக வரவே இல்லை பாருங்கள். நம்ம அது வதங்கிட்டு இருக்கிறப்ப இந்த அளவுக்கு புளி வந்து நம்ம சாம்பாருக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு, அரை நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து விரிஞ்சிருக்குங்க. ஆனால் குழையிலிங்க பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. சுண்டல் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப வலுவலுன்னு குழஞ்சும் போயிடக்கூடாதுங்க. நான் சொல்கிற மாதிரி விசில் விட்டிங்கன்னா, பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா
2 விசிலுங்க. பருப்பு கம்மியாக போட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 75 கிராம் பருப்பு தான் போட்டுக்கிறேங்க. இதுக்கு 75லேருந்து 100 கிராம் அளவுக்கு தான் போட்டிருப்பாங்க. இதுக்கு 2 விசில் மட்டும் நான் விட்டு 3 விசில் விட்டு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கூட நம்ம சாம்பாருக்கு காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் உங்கள் மிளகாப்பொடி எப்படி காரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த சைஸில் ஒரு தக்காளி வந்து நான் வெட்டி போட்டுக்கிறேங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க கூட. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம இன்னும் தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு வெண்டங்காய் வதங்கிருச்சுங்க. பாருங்கள், வெண்டங்காய் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வருங்க. கொஞ்சம் கூட வலுவலுப்பே இல்லாமல் எங்கேயுமே வடக்கல்லையும் நம்மளுக்கு ஒட்டலைங்க. காயும் ஒன்றுக்கு ஒன்று உதிரியாக எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயும் நம்ம அதிகமாக ஊற்றலைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி நம்ம எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயை. நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த குழம்பு வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து வரட்டுங்க. இதெல்லாம் வெந்து வரட்டுங்க, தக்காளி வெங்காயமெல்லாம். பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லா வெந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை சேர்த்திக்கலாங்க. புளியை சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் பத்தாதுக்கு கெட்டி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. பருப்பு நல்லா மறுபடியும் மலர்ந்ததுனால இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்தது. நம்ம இப்போ வெண்டைக்காயை வந்து கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், இப்படி நல்லா ஒரு கொதிச்சு வந்தது நம்மளுக்கு. பாருங்கள், எந்த வலுவலுப்பும் எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மல் சாம்பார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. வலுவலுப்பே கொஞ்சம் கூட ஒரு துளியும் கூட வராதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இது இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்கு வடக்கல் வச்சு தாளிச்சுட்டு திருப்பி இதை கொதிக்க விடலாங்க. இந்த வெண்டைக்காய் வறுத்த வடக்கலவே திருப்பி வச்சுக்கிறேங்க. நான் ஒரு 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு. பாருங்கள், கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடுகு பொரிஞ்சது நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே 2 தடவை வெங்காயம் போட்டுக்கிறாங்க, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. கொஞ்சமாக சேர்த்திட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம இந்த குழம்புக்குள்ளே கொட்டிக்கலாங்க. திருப்பி கொட்டி நம்ம இந்த குழம்ப ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சாம்பாருக்கு நம்மளுக்கு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம பெருங்காயம் தூவிக்கலாங்க. பெருங்காயம் தூவிட்டு நம்ம மல்லி இலை தூவி இறக்கலாங்க. பாருங்கள், சுவையான பாசிப்பருப்பு போட்டு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வந்து கிராமத்து ஸ்டைலில் பாட்டி காலத்து ஸ்டைலில் ரெடிங்க. பாருங்கள், ஒரு துளியும் கூட வலுவலுப்பே இல்லாமல் நம்ம நார்மலாக துவரம்பருப்பு சாம்பார் எப்படி வைப்போமோ அதே மாதிரி இருக்குதுங்க. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க. சூப்பராக ஒரு மனமும் சுவையான ஒரு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குங்க. சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப சாப்பிடணும் போலயே தோணுங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையலில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாங்க.